ஹாய் பசங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா படித்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 26 அண்ட் 91. 26க்கும் 91க்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையுமே ஃபேக்டரைஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ 26 நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இந்த நம்பர் என்ன பண்ணும், 2 டேபிளில் போகும், அப்படி தானே? ஸோ 2 1s are 2, 2 3s are 6. இப்போ 13 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. 1 வச்சு மட்டும் தான் டிவைட் ஆகும், இல்லை 13 வச்சு மட்டும் தான் டிவைட் ஆகும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு 91 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும், 91 அப்படிங்கிறது 7 டேபிளில் தான் போகும். ஸோ 7 1s are 7, ரிமைனிங் 2 இருக்கா? ஸோ 21, 7 3s are 21, ஓகேவா? ஸோ 13 இஸ் அ ப்ரைம் நம்பர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ 26 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 13. நெக்ஸ்ட்டு 91 ஈக்குவல் டு 7 இன்ட்டு 13. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டுலேயுமே இருக்கிற காமன் டிவைசர் என்ன இருக்குது, 13 தான் ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. ஸோ 13 இஸ் த ஹெச்சிஎஃப், ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இதை மாதிரி தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் தான் எழுதணும், மற்ற நம்பர்ஸை நம்ம எழுதக்கூடாது, ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? தேங்க்யூ.